Hello friends, my name is Sendil. Welcome to our channel English பேச ஆசையா. இன்னைக்கு இந்த வீடியோல நான் உங்களுக்கு சூப்பரான டாபிக் தாங்க நான் எடுக்க போறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆஃபீஸ்ல பேசக்கூடிய தமிழ் சென்டென்சஸ் நான் இங்கிலீஷ்ல உங்களுக்கு சொல்லி தர போறேன். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் ஒவ்வொரு சென்டென்ஸா தமிழ்ல சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லுவேன். நீங்களும் என் கூட சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. இங்கிலீஷ் நீங்க சூப்பரா பேசணுமா? அதுக்கு பிராக்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வேற வழியே கிடையாது. ஓகேவா? உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். எனக்கு காலையில 10 மணிக்கு ஒரு கூட்டம் இருக்கு. கூட்டம்னா மீட்டிங் இருக்கு. அது எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? சைலண்டா இருக்காதீங்க. நான் ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. எப்படி சொல்லுவீங்க? I have a meeting at 10 a.m. I have a meeting at 10 a.m. தயவு செய்து என் அலுவலகத்திற்கு வாருங்கள். தயவு செஞ்சு என் ஆபீஸ்க்கு வாங்க. Please come to my office. Please come to my office. அந்த ஃபைலை எனக்கு அனுப்ப முடியுமா? நீங்க அந்த ஃபைலை கொஞ்சம் எனக்கு அனுப்ப முடியுமா? அதை எப்படி கேட்கலாம்? Can you send me that file? Can you send me that file? நான் விரைவில் உங்களிடம் திரும்ப வந்து பேசுகிறேன். I will get back to you shortly. I will get back to you shortly. இதை பற்றி கூட்டத்தில் விவாதிப்போம். இதை பத்தி கூட்டத்துல டிஸ்கஸ் பண்ணுவோம். மீட்டிங்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். அதை எப்படி சொல்லுவீங்க? Let's discuss this in the meeting. Let's discuss this in the meeting. நான் அறிக்கையை வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன். அறிக்கையெல்லாம் ரிப்போர்ட். நான் ரிப்போர்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. ரிப்போர்ட் ரெடி பண்றதுல நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதை எப்படி சொல்லலாம்? I am working on the report. I am working on the report. இன்று அவர் விடுமுறையில் இருக்கிறார். He is on leave today. He is on leave today. தயவு செய்து நாளைக்குள் இதை முடியுங்கள். Please finish it by tomorrow. Please finish it by tomorrow. நான் உங்கள் பதிலுக்காக காத்திருக்கிறேன். I'm waiting for your response. I'm waiting for your response. இது அவசரமான விஷயம். This is an urgent matter. This is an urgent matter. தயவு செஞ்சு உங்க இமெயிலை செக் பண்ணுங்க. தயவு செய்து உங்கள் மின்னஞ்சலை சரிபார்க்கவும். Please check your email. Please check your email. நீங்க ஆன்சர் பண்ணிட்டு இருக்கும்போது சொல்லிட்டே ஆன்சர் பண்ணுங்க. ஏன்னா இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் முக்கியமானது என்னன்னா ப்ரொனன்சியேஷன். அது நமக்கு சரியா வந்தாலே நமக்கு இங்கிலீஷ் மேல இருக்கிற அந்த பயம் போயிடும். ஓகே? நான் ஆவணத்தை அனுப்பி இருக்கிறேன் அல்லது அனுப்பிவிட்டேன். நான் டாக்குமெண்ட்டை அனுப்பிட்டேன். ஆவணம்னா டாக்குமெண்ட். அது எப்படி சொல்லலாம்? I have sent the document. I have sent the document. இணைப்பை தயவு செய்து பாருங்கள். இணைப்புனா அட்டாச்மெண்ட். ஓகே, ஏதாவது ஒரு ஃபைல் அட்டாச் பண்ணி அனுப்பியிருப்போம்ல இமெயில்ல, அதை பாருங்க அப்படின்னு சொல்றீங்க. அதை எப்படி சொல்லலாம்? Kindly find the attachment. Kindly find the attachment. இன்று நான் கடிதத்தை உருவாக்குகிறேன். I will draft the letter today. I'll draft the letter today. நீங்கள் இதை எனக்காக அச்சிட முடியுமா? இதை நீங்க எனக்காக பிரிண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறீங்க. அதை எப்படி கேட்கலாம்? Can you print this for me? Can you print this for me? எனக்கு ஒரு ஹார்ட் காப்பி வேணும். எனக்கு ஒரு ஹார்ட் காப்பி வேணும். அதை எப்படி சொல்லுவீங்க? ஹார்ட் காப்பினா ஒன்றும் இல்லை, பிரிண்ட். அதாவது இப்போ நம்ம கம்ப்யூட்டர்லேயே பார்த்தோம்னா அது சாஃப்ட் காப்பின்னு சொல்லுவோம். ஸோ பேப்பர் அதை பிரிண்ட் பண்ணி வேணும் அப்படின்னு கேட்குறீங்க. ஹார்ட் காப்பி வேணும் அப்படின்னு கேட்குறீங்க. அதை எப்படி கேட்கலாம்? I need a hard copy. I need a hard copy. மின்னஞ்சலுக்கு பதிலளிக்கவும். Please reply to the email. Please reply to the mail. Mail or email எதுனாலும் சொல்லிக்கோங்க. ஃபைல் காணவில்லை. அதை எப்படி சொல்லுவீங்க? The file is missing. The file is missing. டாக்குமெண்ட் அதாவது ஆவணம் ரகசியமானது.
The document is confidential. The document is confidential. இதை உங்கள் பதிவுகளுக்காக வைத்துக் கொள்ளுங்கள். இதை உங்க ரெக்கார்ட்ஸ்க்காக வச்சுக்கோங்க. அதை எப்படி சொல்லுவீங்க? Keep this for your records. Keep this for your records. கடைசி தேதி அடுத்த திங்கட்கிழமை. The deadline is next Monday. The deadline is next Monday. நம்மிடம் நேரம் குறைந்து வருகிறது. We are running out of time. We are running out of time. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்க. நேரத்திற்கு துவங்கலாம். டைமுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். Let's start on time. Let's start on time. இன்று நீங்கள் தாமதமாக வந்துள்ளீர்கள். You are late today. You are late today. நான் மதிய உணவுக்கு முன் இதை முடிக்கிறேன். I'll complete it before lunch. I'll complete it before lunch. நேரத்திற்கு வரவும் அல்லது பங்க்சுவலா இருங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதை எப்படி சொல்லலாம்? Please be punctual. Please be punctual. முடியுமானால் கடைசி தேதியை நீட்டிக்கவும். Extend the deadline if possible. Extend the deadline if possible. நான் போக்குவரத்தில் சிக்கிக்கொண்டேன். I was stuck in traffic. I was stuck in traffic. எனக்கு மேலும் நேரம் தேவை. I need more time. I need more time. இந்த பணி இன்றுதான் முடிக்க வேண்டும். Finish this task today itself. Finish this task today itself. என் கணினி வேலை செய்யவில்லை. என் கணினி வேலை செய்யவில்லை. அதை எப்படி சொல்லுவீங்க? My system is not working. My system is not working. அல்லது my computer is not working. Both are correct. இன்டர்நெட் இல்ல. இன்டர்நெட் டவுனா இருக்கு. The internet is down. The internet is down. நான் எனது பாஸ்வேர்டை மறந்துவிட்டேன். I forgot my password. I forgot my password. கணினியை மீண்டும் இயக்கவும். கம்ப்யூட்டரை ரீஸ்டார்ட் பண்ணுங்க. அதை எப்படி சொல்லுவீங்க? Please restart the computer. Please restart the computer. இந்த ஃபைல் சேதமடைந்துள்ளது. This file is corrupted. This file is corrupted. அட்டவணை கோப்பை திறக்கவும். அதாவது ஸ்ப்ரெட்ஷீட் ஃபைலை ஓபன் பண்ணுங்க. அதை எப்படி சொல்லுவீங்க? Open the spreadsheet. Open the spreadsheet. ஸ்ப்ரெட்ஷீட்னா ஒன்றும் இல்லை, அந்த எக்ஸல் ஷீட் இருக்கும் இல்லையா, அதான். ஃபைலை சரியாக சேமிக்கவும். Save the file properly. Save the file properly. ஃபைலுக்கு தமிழ்ல கோப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. மென்பொருளுக்கு புதுப்பிப்பு தேவை. சாஃப்ட்வேருக்கு அப்டேட் தேவை. அதை எப்படி சொல்லுவீங்க? The software needs an update. The software needs an update. ப்ரொஜெக்டரை நீங்க இணைக்க முடியுமா? Can you connect the projector? Can you connect the projector? வீடியோ அழைப்பு வைத்துக் கொள்வோம் அல்லது வீடியோ கால் பண்ணுவோம். ஓகே, அதை எப்படி சொல்லுவீங்க? Let's have a video call. Let's have a video call. இன்று உங்கள் பணி என்ன? What's your task today? டாஸ்க்னா பணி, இன்னைக்கு பண்ண வேண்டிய வேலையை டாஸ்க்னு சொல்லுவாங்க. What's your task today? இதை யாருக்காவது ஒப்படையுங்கள். Assign this to someone. Assign this to someone.
நான் என் வேலையை முடிச்சிட்டேன். I have completed my work. I have completed my work. அதற்கு பொறுப்பேற்பது அவர்தான். ஓகே, அவர்தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிள். அதை எப்படி சொல்லுவீங்க? He is responsible for that. He is responsible for that. அதை கவனமாக செய்யுங்கள். Do it carefully. Do it carefully. நீங்கள் முன்னேற வேண்டும். You need to improve. You need to improve. இது உங்கள் பொறுப்பு. This is your responsibility. This is your responsibility. பணிகளை முக்கியத்துவத்தின்படி வரிசைப்படுத்துவோம். Let's prioritize the tasks. Prioritize அப்படின்னா எதை முதல்ல செய்யணும், எதை ரெண்டாவது செய்யணும், இது முக்கியமான வேலை, அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பண்றது, வரிசைப்படுத்துறது தான் prioritize அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, let's prioritize the tasks. இது என்னுடைய கடமை. It's my duty. It's my duty. உங்கள் உதவி தேவை. I need your help. I need your help. இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். 50 சென்டென்சஸ் எப்படி இருந்தது? ஸோ நீங்க ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றீங்க, இல்லை ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த சென்டென்சஸ்லாம் யூஸ் பண்ணி பேசி பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். இந்த 50 சென்டென்சஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட். இங்க ஸ்கிரீன்ல தெரியுற இந்த 3 சென்டென்சஸ்க்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சர் இப்போ கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு 20 seconds டைம். Your time starts now. டைம்ஸ் அப். சூப்பரா ஆன்சர் பண்ணீங்க. இப்போ ஆன்சர்ஸ் ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகும், செக் பண்ணிக்கோங்க. உங்க மார்க்ஸையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க். இங்க ஸ்கிரீன்ல தெரியுற இந்த 3 சென்டென்சஸ்க்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சர்ஸை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யுவர் ஆன்சர்ஸ் அண்ட் யுவர் வேல்யூபிள் ஃபீட்பேக். உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கக்கூடிய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. நிச்சயமா உங்களால இங்கிலீஷ் பேச முடியும். ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.